ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கிட்ஸ் செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ என் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பொட்டு செக்ஷன்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்ருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கலர் கலராக இருக்கக்கூடிய பொட்டு, அதிலே வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி நார்மலாக எல்லோரும் வைப்பாங்கல்ல, வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரி லேடிஸ்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எக்கச்சக்கமான ஹேர்பேண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கங்க. டிசைனாக ஸ்டோன்ஸில், ஃபரில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸில், பட்டர்ஃப்ளைஸ், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதுலேயும் கலர்ஸும் உங்களுக்கு நிறைய அவைலபிலிட்டி இருந்தது. பிங்க் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர்னு எல்லா விதமான கலர்ஸுமே அங்கே வச்சுருந்தாங்க. இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க எனக்கு இதில் ஒன்று வேணும், அதில் ஒன்று வேணும்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கே போடணுன்ற ஒரு ஈகர்னஸ் இருக்குது. இது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது. இந்த ஹேர்பேண்ட் பார்த்திங்கன்னா இந்த பவுச்சஸ்லலாம் இருக்கும்ல, பர்ஸ் பவுச்சிலலாம் கிளிட்டர்ஸ்லாம் போட்ட மாதிரி அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்தது. 45, 50, 60 அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலர் அவைலபிலிட்டி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஹேர்பேண்டில் லைட் எரியிற மாதிரி கூட வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி லைட் எரியும், அந்த மாதிரியும் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு 2-3 குழந்தைங்களுக்கு சேமாக காஸ்ட்யூம் போட போகிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஹேர் பேண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி போடலாம். இல்லை நம்ம எடுக்கிற கவுனுக்கு மேட்சிங்காக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹேர் பேண்டோட அட்டாச் ஆகி நம்மளுக்கு ஒரு கிளாத் மாதிரி வந்திருந்தது. அதுலேயுமே உங்களுக்கு நிறைய கலர் அவைலபிலிட்டி இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஹேரில் வந்து கிளிப்ஸ் போடுறது இருக்குல்ல, அந்த செக்ஷன் வந்திருந்தேன். ஸோ இங்கே ரப்பர் பேண்டாக இருக்கட்டும், டிக்டாக்ஸாக இருக்கட்டும், அதுலேயுமே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி காம்போ மாதிரியும் வச்சுருக்காங்க. ஒரு கிளிப்பு, அது கூட ஒரு ரப்பர் பேண்டு, ஒரு கிளிப்பு, அது கூட இந்த ரவுண்டாக நம்ம மாட்டுவோம் இல்லையா, அந்த இது, அந்த மாதிரி காம்போஸும் இருந்தது. தனித்தனியாகவும் உங்களுக்கு வந்து பேக்கேஜில் அவைலபிலிட்டி இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயரிங் கலெக்ஷன்ஸ்க்கு நான் பார்த்துட்ருக்கேன். இயரிங்லேயும் பார்த்திங்கன்னா அப்பா நிறைய கலெக்ஷன் இருக்குதுங்க. காலேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரி ஸ்டட் வெரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லைனா லெஹெங்காவுக்கு போடுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டட்டாக இருக்கட்டும், சாரீக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் இயரிங்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேஸ்கெட்டில் போட்டு அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தேடி பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இயரிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த காது குத்தாதவங்களுக்கு போடுறதுக்கு இருக்கிற மாதிரியான ப்ரெஸ் டைப்பு. இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டோன் வெரைட்டி, ஜிமிக்கி, இங்கே பாருங்கள் இதில் கூட ஜிமிக்கி இருக்குது, ஸ்டட்டு, அதிலே கோல்டன் கலராக இருக்கட்டும், சில்வர் கலராக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிள் கலெக்ஷன்ஸ். பேங்கிளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ், மெட்டல் பேங்கிள், மெட்டல்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் அந்த மாதிரி இருந்தது. கிளாஸ் பேங்கிளில் இந்த பொண்ணு வளையல், அதுக்கப்புறம் வளகாப்பு வளையல் அந்த மாதிரி இருந்தது. கலர் பேங்கிள்ஸும் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் பேங்கிள்ஸ் இருந்தது. 2 செட்டு, அதுக்கப்புறம் 4 செட்டு அந்த மாதிரி இருந்தது. இதுலேயுமே ஸ்டோன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோனு, பிளாக்கு,
அப்புறம் க்ரீன், மல்டி கலர் அந்த மாதிரி அவைலபிலிட்டிஸ் இருந்துச்சு. எல்லா செக்ஷனையும் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்தால் வீடியோ ரொம்ப போய்க்கிட்டே இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜுவல்லரி நெக் பீஸ் கலெக்ஷன் போடுறேன். சோக்கர், லாங் செயின், ப்ரைடல் செட்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.